ஹலோ, இது மஞ்சு சசி vlog. ஸோ லாஸ்ட் டைம் வந்து திருப்பதி போனோம். பட் திருப்பதி போய் வந்து சாமியை பார்க்க முடியல. சரி, இந்த வாட்டியாவது சாமியை பார்க்கணும். ஒருவேளை நம்ம நான்வெஜ் சனிக்கிழமை சாப்பிட்டோமே, அதனால் நம்மளை பெருமாள் வந்து கூப்பிடலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் பல எண்ணங்களோடு வந்துட்டு இந்த வாட்டி வந்து திருப்பதி பயணம் வந்து ஆரம்பித்தோம். போன மாதம் போனோம், பட் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதமாவது பார்க்க முடியணும் கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பும்போது மணி 5 மணி ஆயிடுச்சு. இப்போ யூஸ்வலாக வந்துட்டு அலப்பிரியில் வந்து, அதாவது பஸ் ஸ்டாண்டு, பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் வந்து டோக்கன் வந்து நைட்டு 12 மணிக்கு கொடுப்பாங்க. பட் நாங்கள் போன இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா டைம் மாற்றி 4 மணிக்கே சாயந்தரம் கொடுத்துட்டு டிக்கெட்டும் முடிஞ்சு போச்சு. அங்கே யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற அந்த போலீஸ்மேன் வந்து, நீங்கள் மேலே போய் லைனில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க, சாப்பாடு எல்லாமே அங்கே கொடுப்பாங்க, நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து மேலே போனதுக்கப்புறம் வந்து அங்கே விசாரித்ததில் 2 நாளாலாம் வந்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து அடைப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. அதனால் சரி வேண்டாம், இதில் போய் மாட்டிக்கிட்டோன்னா திருப்பி வெளில வர்றது கஷ்டம்ன்ட்டு திருப்பி நாங்கள் கீழே வந்துட்டு சனிக்கிழமை வந்து டிக்கெட் கிடச்சிது எங்களுக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு டிக்கெட் கிடச்சிது. அதனால் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்ல, சண்டேவே பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு சண்டே வந்து எல்லாம் கிளம்பி ரெடியாகி ஓகே நம்ம போயிட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதாவது நான் வந்து இட்லி சாப்பிட்டேன், மற்றவங்களாம் தோசை சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு செக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து நல்ல கூட்டம் பாருங்கள், நல்ல பயங்கரமான கூட்டம் ஆக்சுவலாக. ஸோ செக்கிங்க்கு நம்மளோட பேக் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கொடுத்தாச்சு. நம்ம இது இருக்குது இல்லைங்களா, அந்த செக்கிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பேக்லாம் கொடுத்துட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு ஒரு என்ட்ரி போட்டுட்டு, ஆனால் கதவு மூடி இருந்தது, சாமியை வந்து திறக்கல பிள்ளையார் கோயிலுக்கு. ஏன்னு தெரில. இன்றைக்கி டைம் வந்து சண்டே வந்து திறக்க மாட்டாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் போகும்போது பிள்ளையார் எப்போவுமே இருப்பார். இந்த வாட்டி பிள்ளையார் வந்து பார்க்க முடியல, கதவு சாத்தி இருந்தது. சரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அழகாக மேலே வந்தாச்சு. வந்து நல்லபடியாக வந்து ஒரு 11 o'clockலாம் வந்து மேலே வந்தாச்சு. 10:45க்கு மேலே வந்துட்டோம். மேலே வந்து 11 o'clock போனோம் நாங்கள் உள்ளே. 11 o'clock போயிட்டு நாங்கள் வெளியில் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து நாங்கள் வெளியில் வந்தோம். நல்ல கூட்டம் ஆக்சுவலாக. சரி சொல்லிட்டு நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். பாய், எல்லாம் நன்மைக்கு.